என்னங்க, பிரேக்கப் பண்ணிட்டோம், தொல்லை முடிஞ்சுன்னு ஜாலியாக இருக்கீங்களா? ஒரு பையனை நம்ப வச்சு ஆசை வார்த்தையை சொல்லி லவ் பண்ணி இப்போ லாஸ்ட்டாக ஏமாத்துறீங்க. இப்படி நீங்கள் ஏமாத்த தான் போகிறீங்கன்னு தெரிஞ்சா அப்போ எதுக்கு லவ் பண்ணுறீங்க? அப்போ எதுக்கு அந்த பையன் கூட இருக்கீங்க? அம்மா அப்பாவுக்கு உண்மையாக இருக்கணும்னா நீங்கள் லவ்லாம் பண்ணவே கூடாதுங்க. ஒன்று அம்மா அப்பாவுக்கு உண்மையாக இருக்கணும், இல்லை லவ் பண்ண பையனுக்கு உண்மையாக இருக்கணும். ரெண்டு பேருக்குமே உண்மையாக இல்லாமல் யாருக்காக வாழ்கிறீங்க? நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? பிரேக்கப் ஆன பசங்கள்லாம் அவ்வளோ ஈஸியாக தூக்கி போட்டு வேலையை பார்த்துட்டு இருப்பான்னு நினைக்கிறீங்களா? பசங்களுக்கு அந்த வலி எவ்வளோ பெயினாக இருக்கும் தெரியுமா? அடுத்த ஜென்மத்தில் பையனாக பிறந்து லவ் ஃபெயிலியர் ஆகி பாருங்க, பசங்கள உள்ள வெளியெலாம் சொல்லவே முடியாது. அதை அடக்கிக்கிட்டு மனசுக்குள்ளே அழுது பார்த்துருக்கீங்களா? அது எவ்வளோ நரகத்தை விட கொடுமையாக இருக்கும். ஒவ்வொரு லவ் ஃபெயிலியர் ஆன பையனும் அதுதான் அனுபவிச்சுட்டு இருக்கான்.